தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி தொடர்ந்தால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6%க்கும் கீழ் குறையும் என்று கோல்ட்மேன் சாட்ஸின் தலைமை இந்திய பொருளாதார நிபுணர் சாந்தனு சென்குப்தா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், முன்னர் அமெரிக்கா விதித்த 25% வரியால் 60 முதல் 65% வரையிலான ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்ற நிலை இருந்தது. இப்போது மொத்தமாக விதிக்கப்பட்டுள்ள 50% வரியால் இந்தியாவின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும். குறிப்பாக ஜவுளி, ரத்தின கற்கள், நகைகள், கடல்சார் பொருட்கள் உள்ளிட்ட துறைகள் கடுமையாக பாதிக்கப்படும். வரி விதிப்பால் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு அரசு பல்வேறு சலுகைகளை வழங்க வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து SBI வங்கியின் தலைமை பொருளாதார ஆலோசகர் சௌமியா காந்தி கோஷ் கூறுகையில், நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் இந்தியாவின் GDP வலுவாக இருக்கிறது. நடப்பு நிதியாண்டின் இரண்டாவது பாதியில் வரி விதிப்பின் தாக்கம் இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. குறிப்பாக 50% வரி விதிப்பால் அமெரிக்காவுடனான வர்த்தக உபரி நிதியான 4.3 லட்சம் கோடி ரூபாய் முழுவதுமாக பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. ஏற்றுமதியாளர்களுக்கு உதவும் வகையில் குறைந்த விலையில் கடன்களை கொடுக்கும் டார்கெட்டட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்ஸ் போன்ற திட்டங்களை அரசு செயல்படுத்த வாய்ப்புள்ளது என்று அவர் கூறியுள்ளார்.